வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரி பல்ஜர். துஷார் ரம்யா விக்டடா என்னடா சொல்ற கீரின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு உள்ளாரலாம். ஏன்னா நேற்று நம்ம டபுள் எக்ஷன்ல வேற 2 பேர், இந்த ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், ரம்யா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், அண்ட் பிரவீன் ராஜ் தான் சொல்லியிருந்தோம். ஆனா துஷாரும் தூக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத லைட்டா இங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது என்ன ஏது சனிக்கிழமை அப்டேட் என்ன என்னடா வெள்ளிக்கிழமையே சொல்ற ஒன்றும் புரியலைன்னா நான் லைவ்ல சொன்ன வீடியோவா சொல்லல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட பிக் பாஸோட சாட்டர்டே சண்டே எபிசோட் ஷூட் பண்ண போறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு 2 நாள் நினைக்கிறேன் மலையாள பிக் பாஸோட ஃபைனாலே வந்து ஷூட் பண்றாங்க. எல்லாமே ஒரே செட்ல தான். ஓகேவா? இவிபியில் ஒரே செட்ல தான் பண்றதுனால ஸோ வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு நம்ம தமிழ் பிக் பாஸோட சாட்டர்டே சண்டே ஷூட் வந்து நடக்குது. அதனால டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்று ரம்யா, இது நல்லாவே தெரியும் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ஜாலி வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே அப்பா இப்போதான்ப்பா சபரியை பிடிச்ச ஒரு பீடை கட் ஆயிடுச்சு. இன்னொன்று அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே வரையும் நினைக்கிறேன். யாரும் உங்களுக்கு தெரியும், எஃப்ஜே தான். இங்கே இன்னொரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் அதுக்கு வெளில போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை, யாரை வெளில தூக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துஷார். என்ன ப்ரோ துஷார் எதுக்கு தூக்கலானுங்க நிறைய கேர்ள்ஸ், ஒய் துஷார், ஹவு துஷார் அப்படின்னு சொல்லி பொங்குறாளுங்க. எனக்கு ஒன்று புரியவே இல்லை, என்ன பண்ணிட்டான் இப்போ துஷாரு. இப்போதான் 2 நாளா கேமே ஸ்டார்ட் பண்ணா. 2 நாள் கேமுக்கெல்லாம் உள்ள வைக்க முடியுமா? எஃப்ஜேவும் வெளில அனுப்பணும் தான். பட் அவன் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் அங்கங்க பண்றான் அவ்வளோதான். சண்டை போட்டாலும் எது பண்ணாலும் ஏதோ ஒன்று பண்றான். அதனால அவனை த்ரோ அவுட்டா. இன்னொன்று விஜேஎஸ்க்கும் ரொம்ப க்ளோஸு, விஜய் டிவிக்கும் ரொம்ப க்ளோஸு போல. தம்பி வந்துட்டு கடைசி வரையும் வருவாப்புல. எஃப்ஜே சேவ்டு தான், அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஸோ துஷார் போனது அன்ஃபேரா அப்படிங்கிறது நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக அன்ஃபேர்னு சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பெட்டரா எஃப்ஜே தூக்கிந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் துஷார் தூக்கணும் ஒரு வகையில் நல்லது தான். இண்டிவிஜுவல் இன்னும் நிறைய பேரோட இண்டிவிஜுவல் கேம் இன்னும் வெளில வரும், ஒரு பயம் இருக்கும். ஓகே துஷாரே தூக்கிட்டானுங்க, நம்மளை தூக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டபுள் எவிக்ஷன் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபினாலே, மலையாளம் பிக் பாஸோட ஃபினாலே வந்து நாளைக்கு நடக்கிறதுனால இன்னைக்கு இந்த 2 ஷூட் முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ப்ரோ வெள்ளிக்கிழமையே உனக்கு எப்படி தெரியும், நீ வந்து அப்படி உருட்டுற அப்படி நீங்களாம் கமெண்ட்ல சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கிளியராக உங்களை சொல்லியிருக்கிறேன். அண்ட் வந்துட்டு இன்னைக்கு யாராருக்கு அப்ரிசியேஷன் நடக்கும், இது வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் சோர்ஸ்லேருந்து கிடைக்கல. பட் மை ப்ரெடிக்ஷன்ஸ், ஒன்று வந்து சாண்ட்ரா, ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு சபரி ப்ரோட அந்த மேனேஜர், அதாவது ஸ்டாச்சுவா இருந்து சிலையாக இருந்து திரும்ப மேனேஜரா மாறினது தான் சபரியோட க்ரோத், அந்த கிராப் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீக்கு. அதே மாதிரி சாண்ட்ரா வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்துட்டு அவங்க கொடுத்த சீக்கிரம் டாஸ்கை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் பண்ண முடியுமோ அதை ஒரு டாஸ்கா அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் யாருக்கு வந்துட்டு ரோஸ்ட் நடக்கும், ஓரளவுக்கு ரோஸ்டா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு நடக்கும், அண்ட் வந்துட்டு திவ்யா கணேஷ்க்கு நடக்கும், ஆல்சோ வந்துட்டு பிரஜன்க். ஸோ இவங்க 3 பேருக்கும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே சின்ன சின்ன சண்டைகள், வார்த்தைகள் விட்ட விதங்கள், அது எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு முக்கியமாக பிரவீன் ராஜ், பிரஜின் அண்ட் கமருதீன், இவங்க 3 பேருக்கும் அந்த பிராங்குக்கான அப்ரிசியேஷனும் நடக்கும், அதுக்கான ரோஸ்ட்டுமே நடக்கும், அதுக்கான பின்விளைவுகள். அதுக்கப்புறம் இந்த சேதுபதி சார் இதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ரிவீல் ஆயிரும்ல. ஸோ ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ரிவீல் ஆன பிறகு விஜய் பார்வதி ஒரு பயங்கரமான சண்டை எடுக்கிறதுக்கும், மற்றவங்களும் அவங்கள வந்துட்டு திவாகர்லேருந்து மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு யாரெல்லாம் அந்த ஒயில்ட் கார்டை பிடிக்கலையோ அவங்க எல்லாம் இவங்களை திரும்ப பிரச்சனையும் மற்றவங்களையும் போட்டு சண்டை ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நடக்கும், இன்னைக்கே நடக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த டெலிகாஸ்ட் ஆனால் நாளைக்கு தான் வரும். ஓகேவா? நீங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எபிசோட் தான் பார்ப்பீங்க. என்ன ப்ரொமோலாம் நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும், அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும் நாளைக்கு. மற்ற வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஈவினிங் மேலே தானே வரும். ஸோ நாளைக்கு ப்ரோமோ உங்களுக்கு 9 மணிக்கு வந்துடும். பட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2வது ப்ரோமோ 12 மணிக்கு நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எவிக்ஷன் ப்ரோமோ கூட வரலாம், 2வது ப்ரோமோவே அதில் ரிவீல் கூட பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நாளைக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சனிக்கிழமை அப்டேட்டுகள் என்னென்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறலாம் இன்னைக்கு ஃபுல்லாக லைவ்ல வந்து நம்ம வந்து சொல்லுவோம். லைவுக்கு வாங்க. அண்ட் இந்த வீடியோவை
மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த 2 பேருக்கு பதிலாக இந்த 2 பேர் போயிருக்கலாம் ப்ரோ, இல்லை ரம்யா ஓகே, துஷாருக்கு பதிலாக இந்த ஒரு ஆள் போயிருக்கலாம்னா யார் போயிருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எஃப்ஜே தான் சொல்லுவீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த லீக்டு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்துச்சுல, ஸோ டே 24, 36, 43 இந்த மாதிரி சம்திங் எல்லா வீக்கெண்டும் போட்டு இவங்க போகிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் துஷார் போட்டிருந்தது வந்து 70 டேஸ்க்கு அப்புறம் போட்டிருந்தாங்க. 73 டேன்னு நினைக்கிறேன், 70வது நாளில். துஷார் அப்படி போல இல்லை. அதனால அது வந்து ஃபேக், கம்ப்ளீட்லி ஃபேக். அதை நம்பிட்டு இருக்காதீங்க. ஆனால் ரம்யா இருந்துச்சு அப்புறம்னா ரம்யா இருந்துச்சு, பட் டபுள் எக்ஷனாக இருந்திருக்கணும்ல, ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்கணும்னா. அங்கே அது இல்லை. ஸோ அது ஒரு ஃபேக்கான ஒரு இதுதான். இன்னும் சொல்லப்போனால் அப்கமிங் வீக்கில் வர வீக்கில் உள்ள அந்த ஒரு எவிக்ஷன் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் இந்த வாரம் என்ன டாஸ்க்கு இருக்கும், வர வாரம் என்ன டாஸ்க் இருக்குன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரேங்கிங் டாஸ்க் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிற சொல்லிடுறோம். கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு நாளைக்கு இல்லை நாளானைக்கு நடக்கும், அது மண்டே ரிவீல் ஆகும். ஸோ அதை பற்றின எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டு நம்ம லைவ்ல பேசுவோம். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சூப்பரான லைவ் உங்களுக்கு மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு